இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை முழுசாக கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஹோட்டலில் அந்த ஹோட்டலின் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்தபோது ஒரு பெரியவர் ஒருத்தர் கேட்டார், மதிய உணவுக்கு எவ்வளவு வாங்குகிறீர்கள் என்று. அதற்கு அந்த உரிமையாளர் சொன்னார், மீன் குழம்புடன் சாதம் என்றால் 50 ரூபாய், அந்த குழம்பில் மீன் இல்லாமல் இருந்தால் 20 ரூபாய் என்று சொன்னார். கிழிந்த சட்டை பாக்கெட்டில் இருந்து கசங்கிய 10 ரூபாய் தாளை எடுத்து அந்த உரிமையாளரை நோக்கி அந்த பெரியவர் நீட்டினார். இதுதான் என்னுடைய கையில் இருக்கிறது, இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க, வெறும் சாதமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த பெரியவர் சொன்னார். மேலும் ரொம்பவே பசிக்குது, நேற்று முதல் எதுவுமே சாப்பிடவில்லை என்று சொல்ல தயங்கும் அவருடைய வார்த்தைகள் தொண்டையோ நடுங்குகிறது. ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார். அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே நின்றார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன. அந்த ஹோட்டல் உரிமையாளர் அந்த பெரியவரை பார்த்து, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். அந்த பெரியவர் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு சொன்னார், என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வெடிக்கிறேன். எனக்கு 3 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தை. 3 பேருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள். நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களுடைய உயர்வுக்காக செலவழித்தேன். அதற்காக என்னுடைய இளமையையும் 28 ஆண்டுகால பௌதீக வாழ்க்கையையும் இழந்து வெளிநாட்டுக்கு சென்றேன். வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதித்த எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்த என்னுடைய மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டாள். சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பித்ததில் இருந்தே என்னுடைய மகன்கள் மகள்கள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். நான் அவர்களுக்கு சுமையாக இருப்பதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன். மெல்ல மெல்ல என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு வயதாகிவிட்டது. குறைந்தபட்சம் என்னுடைய வயதுக்காவது மரியாதை கொடுத்திருக்கலாம். அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணர்வுக்கு செல்வேன். அப்படி இருந்தும் அப்போதும் கூட என்னை திட்டுவதும் அவர்கள் சத்தம் போடுவதும் கொஞ்சம் கூட மாறவில்லை. சாப்பாடு கண்ணீரும் உப்பும் கலந்திருந்தது. பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை. பார்த்தால் அப்பா அம்மா அடித்து விடுவார்களே என்கின்ற பயத்தில் இரவும் பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கலால் கட்டப்பட்ட இந்த வீடு. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் மருமகளுடைய தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்கு போக்கு சொல்லி ஒரு திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன். மகனோ கோபமடைந்தான். நல்ல வேலை கை நீட்டவில்லை. அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை. அது என்னுடைய அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவேளை நான் அங்கேயே இருந்திருந்தால் அவன் ஒருவேளை என்னை அடித்திருக்கலாம். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே திடீரென அந்த பெரியவர் எழுந்தார். உரிமையாளர் முன் 10 ரூபாயை நீட்டினார். அந்த ஹோட்டல் உரிமையாளர், வேண்டாம், பையில் வையுங்கள், இருக்கட்டும் என்றார். மேலும், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம், நீங்கள் எப்போதும் மதிய உணவு சாப்பிடலாம் என்று அந்த பெரியவரிடம் சொன்னார். அப்படியே அந்த பெரிய மனிதர் 10 ரூபாயை அங்கேயே வைத்துவிட்டு, உங்களுடைய உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டார். அந்த பெரியவர் என்னுடைய சுயமரியாதை என்னை விட்டு விலகாது, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார். அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு அந்த பெரிய மனிதர் ஏற்படுத்திய காயம் இன்னும் ஆறவில்லை. அதனால் ஒவ்வொரு துளிருமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும். பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண் போல காக்க வேண்டும். நமக்கும் இப்படி ஒரு நாள் வரும். இந்த காலத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பெரியவங்களை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி தரதில்ல. எல்லாத்துக்கும் மேலே சில பேர் சரியாக சாப்பாடு கூட போடுறதில்ல. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் தயவுசெய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பத்திரமா பார்த்துக்குங்க. அவங்க உங்களை மனதார வாழ்த்துனாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற உயரத்தை விட அதிகமாக இன்னும் போக முடியும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.